இரண்டாம் ஜாமத்தில் யானை அவதாரம் சென்றார்கள். நான்காம் ஜாமத்தில் ஆட்சி ஒருவருக்கு என் அன்பு அத்தை அஜமுகி பிறந்தார். அதன் பிறகு பெற்றெடுத்தார்கள். அழியவர் வாக்கு வேண்டும் என்று நினைத்து அக்கினி குழியிலே செப்போலை நிலைநிறுத்தி சிவன் சிலற்றும்படி நமத்தை செய்தார். எந்த அண்ணிற்கு போய் செல்கின்றோ அப்பொழுது அவர் நாங்கள் காலாளுடைய வேலைகளை கவர்ந்தால் செய்யும். இந்த பாதாள கோட்டையிலே சண்டை என்று ஒன்று வந்தால் முடியாதவா கையை பிடிச்சி கட்டி என்னடா கல்யாணத்துக்கு தீர் வருஷ அண்டா குண்டா லொட்டு லோசுக்கு ஒற்ற வாங்கிட்டு போயிட்டான். அண்டா குண்டா ஏத்துக்கிறேன். அது என்ன லொட்டு லோசுக்கு? அண்டா குண்டா வெளியே எடுத்து வச்சா லொட்டு, வெளிக்கிட்ட உள்ள கொண்டு வச்சா லோசுக்கு. சபா சபா சரியான விடை. பிறகு அவங்க போன சமாள யாம் பண்ணாட்டி என்ன பண்ணா சாமான் எடுத்துக்கினே எங்கேயும் தண்ணி கொடுத்துட்டு போயிட்டான். பின்னாடி கேட்காத போய் நாடி கிஷ்டு நல்லா இருக்கும். சாப்பாடு பசியல் சொல்லி மண்டாட்டு விட்டு சாப்பாடு போட கேட்ட பாவம் தான். அது கட்ட கம்மி வச்சு உனக்கு புத்தி இருக்குதா? வயிற்றுக்கு என்னடா சொல்ற சென்மமா யாரும் சேர்த்து வச்ச போறா. எப்படி வருது பிறகு உடனே ஏண்டி இது மாதிரி காது காட்ட எந்த நேரம் சீனி சின்ன அலையிறிய சீனி அலையிறிய உங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து இருக்குதா மத்த போய் பங்கு போட கம்பெனி வச்சு சொத்து இருக்கிற பங்கு போட அப்படின்ட்டா. எங்க அப்பா ஒண்ணு அதிகம் சேர்த்து வைக்கல. ஒரு புளிய மரம், ஒரு பசு மாடு, ஒரு ஏக்கர் நிலம்.
இவ்வளவுதான் இருக்குது. இத போய் பங்கு வாடான்ட்டா. சரி அண்ணனை கூட்டு பங்கு போடான்னு பார்த்தா அண்ணன் ஒத்து வர மாட்டான். அதனால வேற தலைவராண்ட போனேன். ஐயா ஐயா நானும் எங்க அண்ணன் தண்ணி கொடுத்துட்டு போயிட்டோம். எங்க அப்பா சொத்து சேர்த்து வச்சுக்கிறாரு. அது ரெண்டா பங்கு கொடுன்ட்டேன். தலைவர் கூப்பிட்டு சொன்னாரு, உன்னை தெரியும் உன்னனு தெரியும் உங்க அப்பாவை தெரியும். ஆனா சொத்து எவ்வளவு தெரியுமா? விளக்கம் கேட்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி தலைவர் கேட்டார். ஒண்ணு அதிகம் கிடையாதுங்க. ஒரு புளிய மரம், ஒரு பச்சை மாடு, ஒரு ஏக்கர் தலைவர் சொன்னாரு, ஒரு குடும்பத்துல முன்ன பிறக்கிறவன் தான் கஷ்டத்தை அனுபவிப்பான். பின்னாடி பிறகு பிரச்சனை உண்டாக்கும். இருந்தாலும் காலம் போற போக்கு சொத்தை ரெண்டா பங்குட்டாங்க. எப்படிடா பங்குட்டாரு? சொத்து புளிய மரம், ஒரு பச்சை மாடு, ஒரு ஏக்கர் நிலம். சொத்து ஒன்னனுக்கு மேல் பாகம், உனக்கு கீழ் பாகம் வாங்குறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி மன்றத்தில் ஆமா நியாயமா பங்குறாரு. பெரியவனுக்கு மேல் பாகம், சின்னவனுக்கு கீழ் பாகம். பெரியாளுக்கு மேல் பாகம், என் தம்பி எனக்கு கீழ் பாகம். பொறுப்பு போயிருந்து தலைவர் திருப்பி சொன்னாரு, சொத்து அங்க அப்படியே இருக்குது. சொல்லிட்டு கூட்டுக்கா போனா கூட்டாண்ட ஒரே சட்டம் சல 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 சட்டம். என்னடா சல சல சலன்னு சத்தம்? பின்னாடி போய் பார்த்தா எங்க அண்ணன் புளியாமழை உடுக்கி இருக்கிறான். பாச்சன கோவம் வந்து ஏன்னா வீட்டுக்கு போனேன். கோடி எடுத்தாங்க. கீழே இருக்க பாயத்தை மட்டும் மாதிரி கோழிக்கு போட்டு நான் வீட்டுக்கு போட்டேன். மேல் பாகத்தை பொண்ணை வந்து வாரி போட்டு மூட்டை கட்டி போட்டு தலைவர் என்ன தீர்ப்பு சொன்னாரு? மேல் பாகம் உனக்கு கீழ் பாகம் தான் சொன்னாரு. ஒரே மரத்தை மேல இருக்கிறது சொந்தம். மரத்தோடு கீழே விழுந்தா நான் வாங்கிட்டேன். நான் என்ன பண்ணேன்? நான் என் மூணு ரெண்டாம் கட்டம் தான் சரி. இரண்டாவது பாகம் என்ன? பசு மாடி இருக்குது. அந்த பசு மாடி சென்னையாய் கண்ணு போட்டு பால் கறக்குது. இந்த தகவல் தெரிஞ்சு நேரம் போனேன். முடிச்சு கட்டுறேன். கேனை எடுத்து போனேன். மொத்த பாலை கறந்து கூட்டிட்டு வந்துட்டேன். சொன்ன அந்த மாட்டை மேய்த்து தீவனை வைத்து அவன் பால் கறக்க சமயத்துல நீ போய் கறந்து போறியே. பசு மாடு மடி அங்க தொங்குது. கீழே தொங்குது. பால் கறக்கும் போது பால் எங்க போகுது? கீழே போகுது. கீழே போட்டு பாலை கேன்ல புடிச்சு அந்த மூணாவது பாகம் ஒரு ஏக்கர் நிலத்தை சும்மா இருக்குல்ல, ஒரு ஏக்கர் நிலத்தை ஓட்டி கலகா போட்டான். போத்து செடி ஒரு செடியில காப்பிடிக்கா அப்படிக்கா இருக்குது. பார்த்தா கூப்பிட்டான், என் தம்பி பொல்லாதவன் மொத்தம் அனுபவிக்கிறான். 4 ஆளை கூப்பிடுவான். மொத்த செடி இப்படி காய பறிச்சு போடுவான்னு சொல்லிட்டு போயிட்டான். இதை கேட்டு நான் சும்மா இருப்பேன். ராத்திரி 7 மணிக்கு மொட்டாட்டிட்டு போனேன். மொத்த செடி பிடிக்கணும். காய பறிச்சு கோயில போட்டேன். செடி அங்கே போட்டு வந்துட்டேன். அவன் கைனியை ஓட்டி கைனியை விழுது தண்ணி பாய்ச்சி பெருக்கல்ல போட்டு களை வெட்டி மருந்து வச்சு அவன் அனுபவிக்கிறது எல்லாத்தையும் நீ பிடிக்க போறீங்க. என்ன பண்ணுவீங்க? தலைவர் தீர்ப்புக்கு மரியாதை சொன்னா என்ன மரியாதை? மேல் பாக்க அவனுக்கு கீழ் பாக்க எனக்கு கண்ணுக்கு மேல செடி இருக்குது, மண்ணு கீழே காய் இருக்குது. காய் கீழ் இருந்தா கீழ் பாக்க உனக்கா ஆடு படுத்த அவன் பலன் அனுபவிக்கு நீயா? ஆளுக்கு தலைவராட்ட போனா போய் ஐயா ஐயா நீங்க தீர்ப்பு சொன்னீங்க, ஒரு பலனை அனுபவிக்கிற என் தம்பி தான் நான் சாப்பிடுறேன். தீர்ப்பை மாத்தி சொன்ன இந்த ஊர்ல இருக்கிறேன். இந்த ஊர் விட்டு போறேன். ஐயோ பாவண்டா. தலைவர் சொன்னாரு, நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டான் பாத்தியா, அதனால இப்ப தீர்ப்பை மாத்திடுறேன். எப்படி மாத்தினார்? ஏற்கனவே உனக்கு மேல் பாகம், உன் தம்பிக்கு கீழ் பாகம் தானே. இப்ப உனக்கு கீழ் பாகம், உன் தம்பிக்கு மேல் பாகம் போங்கடான்ட்டாங்க. என்ன பண்ண போற? தலைவர் தீர்ப்பு பண்ணியாது கொடுக்கணும். என்னடா சொத்து வச்சு கிடக்குமே, அப்ப சம்பாதிச்ச சொத்தை அனுபவிக்க முடியுது. தம்பியோட குச்சி இருக்கு தேவையா? என்னடா செய்தான்? அந்த ஒரு ஏக்கர் ஓட்டி கவுரு நட்டான். ஒன்ன உனக்கு ஏத்த மாதிரி தான் பயிர். மேல் பாகம் யாருக்கு? மேல் பாகம் ஒரு 3 மாசம் கத்திரி பூச்சி செண்டா இருந்தது. கோடி அருவா எடுத்து போனா கத்திரி எடுத்து கோடியில போட்டு வந்துட்டா தட்டாத்து மாட்டு போட்டு கிடக்கலாம். எல்லாத்தையும் வாயில போட்டு கொடுக்க வந்து நெடுக்க மாவனை வீட்டு பக்கம் தீர்ப்பு போறேன் ஆட்சி தெரிச்சுட்டார். அங்கிருந்தான் வாங்கி அவனை பத்தியான கேட்காது. என்ன போட்டு நான் பதில் சொல்ல அவன் லட்சம் கட்டு போட இருக்கணும்.
அவனுக்காக மாட்டேன் என்ன அடிக்கிற எனக்கு ஏற்கனவே ஓட்டு வலி மிச்சா பேச்சு ஓட்ட சொல்றேன் பாருங்க யாரு பார்த்து ஓட்ட சொல்றேன் இல்லடா இல்லடா அவன் என்ன சொன்னான் ஓட்ட சொல்றான் அப்புறம் உம்மா சொன்னானே அது எப்படி ஓட்டானா என்னடா மச்சானுக்கு ஆகுது அம்மாடா இங்க போய் வரேன்னு சொல்றான் ஓட்டா சொல்ற அம்மா சொல்ற ஒக்கா சொல்ற எவ்வளவு மரியாதை நான் சும்மா எவ்வளவு மரியாதையா அவள் தான் மரியாதையா எனக்கு ஏற்கனவே ஆட்டோ தொக்கு அவன் 1000 செய்யறான் ஒரு கேள்வி அவனுக்கு கேட்க மாட்டேன் என்னதான் கேட்டுக்கிட்டு நீ அம்மா ஈட்டு பண்ணுவேன் அல்ல அம்மா சூத்து காட்டு மாரியாத்தா பாத்துக்கிறா என்னடா பண்ணுவா என்னடா பண்ணுவா எதுனா ஒண்ணு கலர் என்ன காலத்தான் சொல்றா இந்த காலத்துக்கு 20 கிலோமீட்டர் நடப்பாரு ஐயா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க கல்யாணமா நல்ல பேருடா கல்யாணம் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது என் பொண்டாட்டிக்கு குழந்தை இல்லை எனக்கு குழந்தை இல்லை முன்னாடிதான் நீ நான் பெற்ற குழந்தை உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்ற 2 பேருக்கு குழந்தை கிடையாது உடனே என்ன பண்ண என் பொண்டாட்டிய குழந்தை இல்லை எங்கன்னா கூட்டு போய் செக் பண்ணி பார்த்து அவங்க மனைவிய அவன் போவாத இடமே கிடையாது என் பொண்டாட்டிய எங்க போவாது இடம் பொண்டாட்டியா தப்பா நினைக்கலாம் கோயிலுக்கு போயிட்டுல போய் தான் வரா சுத்திருக்கிறீங்க மருத்துவமனைக்கு போயிருக்கீங்களா போனீங்க ஆஸ்பத்திரி போய் பார்த்தேன் அவர் என்ன சொன்னாரு உன் பொண்டாட்டிக்கு டில மிஸ் பண்ணலாம் டில மிஸ் ஐயா பண்ணாக்கா குழந்தை இருக்குன்னாரு ஆடாப்பா நீ எங்கிட்ட கேட்க வேண்டியது அங்கெல்லாம் கூட்டு போனீங்க எங்கெங்கயோ கூட்டு போன கண்ணுக்கு தெரிய இடத்தெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சு போய் நம்ம மகாராஜா அங்க கூட்டு போய் விட்டு பாத்தியா மூலிகை மூலிகை மருத்துவத்துல பெரிய ஆள் அவரு கைராசிக்காரு நீ ஒழுங்கா இருந்தா அந்த பாரு அவங்க சொல்றாங்க அவங்களுக்காக மாட்டேன் யாங்கிட்டு தான் நீ வருவா அப்புறம் என்ன பண்ணிச்சு குழந்தை இல்ல
அப்ப நான் பொண்டாட்டி பிறகு கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆகுது. 10 வருஷமா மாமியார் வீட்டுக்கு நான் போனது கிடையாது. மாமியார் ஏன்டா? ஏன்னா அவங்க சீர்ல வரிசை கொடுக்கல. சீர் வரிசை அதே நான் போனது கிடையாது. திடீர்னு எங்க கிளம்பி வாங்க நம்ம எங்க அம்மா வந்து என் மூஞ்சிலே நிக்கிறாங்க. கண்முனிலே இருக்காங்க. கண் முன்னே நிக்கிறாங்க. வாங்கன்னு கூப்பிட்டேன். சரி கூப்பிடறாள் நம்ம பொண்டாட்டி சொல்லிட்டு நம்ம பொண்டாட்டி என் பொண்டாட்டியா உடனே என்ன பண்ண உடனே கிளம்பி நானு என் பொண்டாட்டியா செங்கல்பட்டுக்கு போனோம். செங்கல்பட்டுக்கு போய் அங்க போன உடனே என் பொண்டாட்டி அங்க இருந்து வரமாட்டேன்றான். எதுக்கு? சைலன்ஸ் ஏண்டியே வரமாட்டேன்னு கேட்டேன். அவன் என்ன சொல்றா, இது வரைக்கும் ஒரு புது படம் ஆத்தா வீட்டுக்கு போறமே, ஒரு புது படம் எடுத்து கொடுத்துக்கிறியா? டவுன்ல வந்து இதுவரை எடுத்து கொடுத்ததே இல்ல. இல்ல கிராமத்துல வர அந்த வண்டியில ஓட்டி ஓடுவாங்க பாரு, அது எடுத்து டவுன்ல போட்டு கொடுக்கல. என் பொண்டாட்டி கேட்டா இன்னாடி துணி போனா உனக்கு இல்லாத துணி இன்னாடியா? என்னடா என் தலைமையெல்லாம் வச்சு நடந்து போய் உடனே கேட்ட உடனே நானே பண்ணேன். என்ன படம் கேட்ட உடனே அவன் என்ன சொன்ன, சைனா சில்க்கு படம். ஓ சைனா சில்க்கு. சைனா சில்க்கு 20 வருஷத்துக்கு முன்ன வந்தது. ஏன்னா புது மாடல். ஆமாங்க, அது மாதிரி தான் ஆசைப்படுறான். நான் என்ன பண்ண ஒரு கடையா யாரும் இறங்குறேன் ஒரு கடையில கூட கிடையாது. எந்த கடையில போய் யாருறா? மளிகை கடையில. மளிகை கடையில புடவர்கள். எனக்கு என்னங்க தெரியும்? ஜவுளி கடையில தான் இருக்கும். எனக்கு என்ன தெரியும்? நான் ஃபர்ஸ்ட் டவுன் சுத்தி பார்த்து தான் தெரியும். என் பொன்னாடி கிராமத்துல தான் வருவாங்க, புடவை எடுத்து கொடுப்பேன். உடனே பார்த்தா எந்த கடையில இல்ல. அப்படி கடையில கேட்டா டீ கடையில இருந்தது. டீ கடையில புடவை இருக்கும். அவர் ஏற்கனவே வியாபாரம் பண்ணிருந்தவரு, அவர் தெரிஞ்சது. உடனே என்ன பண்ண, ஒரு படம் இருக்குதுப்பா 750 ரூபா அவன் சொன்னாரு. சேர்த்தா 750 ரூபா கொடுத்து அந்த படம் எடுத்துக்கினேன். சரி, அதுலயே ஜாயிட்டு பிடிச்சுக்குதுங்க. உடனே என்ன பண்ண, அதை எடுத்து டைலர் கல்ல குத்தி அம்மா என் பொண்ணாடி ஜாய் தைக்கணும் அளவு கேக்குறான். என் பொண்டாட்டி போட்டு ஜாக்கெட் காட்டி கொடுப்பாரா? உடனே பண்ணி உடனே என் பொண்டாட்டி மாதிரி டைலர் விட்டேன். உன் பொண்டாட்டிட்டு போயிட்டு டைலர் கையில விட்டுங்க. அவன் ஆளை விட்டுட்டான். அது எடுத்துட்டா நான் 35 சென்டிமீட்டர் தான் ஜாக்கெட் பிடிக்குது. நம்ம பொண்டாட்டிக்கு 80 சென்டிமீட்டர் ஒண்ணுமே. உனக்கு எனக்கு என் பொண்டாட்டிய 35 சென்டிமீட்டர். அடா பாவி. அதாவது தாய்க்கு வந்து சௌரம் தைக்கணும்னா ஒரு பெண்ணுக்கு வந்து 70, 75 இல்ல 65, 80, 85 அதுக்குள்ள தான் தைப்பாங்க. நீனா 35 போதுமா? அது இருக்கக்கூடிய துணி அவள் தானா எப்பனா தச்சு கொடுப்பான். அவன் பிட்டு கிட்டு வச்சு தச்சு கொடுத்துட்டான். அவன் தச்சு கொடுத்தா டைட் பிட்டுக்கா தச்சு கொடுத்துட்டான். என் மொண்டாட்டி போட்டு துணி டப்பால் டமால் விட்டுரும் போது அவளை டைட் பிட்டா தச்சு கொடுத்துட்டான். உடனே பார்த்தா எங்க மாமனார் ஊருக்கு ஒரே பஸ் தான், நுனி பஸ். மினி பஸ். மினி பஸ்ஸா? நுனி பஸ் கட்டி பார்த்தேன். அதுல பார்த்தா ஹவுஸ் ஃபுல்லா கூட்டம். ஐயோ, என் பொண்டாட்டி நெட்டி கட்டி அந்த டிரைவர் வண்டி ஓட்டுறாரு பாரு. ஆமா, அந்த கம்பி இருந்து வர பத்தியா, அதை புடிச்சுக்கு இன்னும் பிடிக்க வச்சுட்டு வந்தேன். ஒன்னாம புது டிரைவர் போது வண்டி வேகமா எடுத்துட்டான். ஓடி போய் அப்படியே பின்னால ஏறி போறேன். வண்டிய ரன்னிங் போய் எழுத்தாப்புல ஒரு நாய் குறுக்க வந்து பாரு. ஐயோ ஐயோ, வண்டியில இந்த பக்கம் அந்த பக்கம் போய் வராங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் போய் வராங்க. உன் பொண்டாட்டி என்னடா அது மூஞ்சி யாவும் பொண்டாட்டி ஸ்டெடி ஆவா. இந்த கம்பியை விட்டு அவன் என்ன பண்ணா, மேல இருக்கிற கம்பி எட்டி பிடிச்சால நான் வாங்கி கொடுத்தது 35 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் டமால் தூக்கி. ஐயோ, இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா என் உயிர் போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல செத்து யாருமே பார்க்கல. பிடிச்சது பிடிச்ச மாட்டாங்கடா, யாரும் பார்க்கல. அதுல வண்டி ஓட்டுற டிரைவர் அதுக்கு முன்ன கண்ணாடி இருக்கும் பத்தியா? ஆமா, அந்த கண்ணாடியில என் பொண்டாட்டி காட்சி செஞ்சுட்டு டிரைவருக்கு டிரைவர் செஞ்சுட்டு இருக்குது. அவன் ஸ்டேரிங்க விட்டுட்டு ஆண்ட பிடிச்சி அமுக்குறான். பெரிய பல்ல ஏந்து வச்சு வெயில்ல போடும். எந்த
ஒரு 100 ரகத்துக்கு விட்டுருப்பேன். ஏய், அது எங்க எடுத்த? தப்பா நினைக்காத. எங்க அண்ணன் போலாண்டா செல்லு கோயில்ல இருந்து வெளிநாட்டுல அனுப்பிச்சான். கொரியர்ல இருந்து என்ன? டேய், நானும் பாக்குறேன். 30 வருஷமா இந்த பன்னிட்டு தான் வச்சிருந்தேன். என்னையா எடுத்து கொல்லிடலான்னு பாக்குறேன். இத கண்டவும் பிடிக்க முடியல என்னால. ஏன்டா 4 லிமிட் போட்டுன்னு வந்த மகன் உனக்கு அவரு கால தமிழ்ல கட்டுல அள்ளி ஐயா எப்பேற்பட்ட நாடு தமிழ்நாடு. பாதாள பாதாள கோட்டை. பாதாள கோட்டையிலே பத்மாசூரன். என்னையே போட்டுக்கின்றார்கள். உங்களை பச்சா வாழ்க 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 மனதார வாழ்த்துறாங்க. வாழால போட்டுட்டாங்க. அந்த சிவனையும் ஆளு யாருமே கிடையாது. என்னுடைய தாயாதிகள் இருந்தார்களே. ஆமா. சூரபத்மன், தாரகாசூரன், தானுகோபன், சிங்கமுகன், கந்தன், கார்கோடகன். இதெல்லாம் யார் சொன்னது? அந்த கோமலத்தாண்டி ஆண்டி போயிருக்கிறாங்க. அந்த ஒரு நாள் தாய் கொடுத்த சக்தி மேல வைத்த அனைவரும் அவர்களை விடவே கூடாது என்று கங்கணம் கட்டிருக்கின்றேன். யாருமே எதிரி கிடையாது. அந்த நாட்டு கொண்ட தேவர்களை ஒருவரும் ஈடு இன நிகர் இல்லாமல் வாய்ந்தவர் நமது சபை நடப்பது என்ன கலை நிகழ்ச்சி கொண்டோட நாட்டியம்